கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3. வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். மோசேயின் மூலமாய் சீனாய் மலையில் ஒரு உடன்படிக்கையை கற்பலகையில் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தர், நான் இவர்களோடு கற்பலகையில் ஒப்பந்தம் பண்ணினேன், அதை இவர்கள் மீறினார்கள் என்று சொல்லி இவர்களுடைய இருதயத்தில் என்னுடைய உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த நாள் வரை அவருடைய குமாரன் சிந்தின இரத்தம் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறது. இந்த நாளிலும் உங்களையும் அவர் காருண்யத்தினால் இழுத்துக் கொள்கிறார். அவர் உங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் சிநேகிதர் என்பதை, அவர் உங்களை சிநேகிக்கிறார் என்பதையும் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை